ஊர்ந்து என்பதை மாற்றி தவழ்ந்துன்னு போட்டிருக்கேன். யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் விடாது, அன்பார்லிமெண்ட் விடாது, குழந்தை தவிர்த்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைகள் எடுக்கணும். அதை முத்துங்க. நீங்க ஊர்ந்து போயிட்டு இருந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையை, தமிழ்நாட்டினுடைய நிலையை தூக்கி நிறுத்தி நாங்க வேலை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்தில் இந்த இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது ஒன்றும் ஏன்னா அஃபெண்டிவான வேர்ட்ஸ் இல்லையா? ஏன் அவங்க கோவப்படுறாங்க? சசிகலா காலில் ஊர்ந்து சென்று விழுந்து பதவியை வாங்கியதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த. அப்ப தவழ்ந்துன்னு சொன்னா மட்டும் அது மாறிட போறது இல்லை. அது ஒரு வரலாற்று இழுக்கு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு இழுக்கு கிடையாது. தமிழ்நாடு எப்படி விழுந்து கிடந்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அரசு அதை கையாளும் திறனற்று போயிருக்குது. பகல்காம்னாலே காவலர்களின் குடியிருப்பு அங்க கிராமம்னு அர்த்தம். அவ்வளவு குவிச்சு வச்சும் கூட நீங்க விட்டுருக்கீங்கன்னு சொன்னா அப்ப அங்க நடந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. மிகப்பெரிய கலவரம் ஏதாவது நடந்திருக்கா? பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்ற கலவரம், இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது எல்லாம் ஆண்டு கணக்கா நடக்கும். நீங்க ஒரு சொர்க்கத்தையே வடிவமைத்தாலும் சரி. விஜய்க்கு ஏன் இத்தனை கெடுபிடிகள் பாஞ்சாங்கள? அணில்னு சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு பாயும் போதுதான் தெரிஞ்சது ஏன் அணில்னு சொன்னாங்க. பாயிரம் ஒரு பையன். அப்போ விஜயை காப்பாற்ற வேண்டியது எதிர்கட்சி கிட்ட இருந்து இல்ல, சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட இருந்தே காப்பாற்ற வேண்டியிருக்குது. அதை கூட காப்பாத்தி பாதுகாத்துட்டு தான் இருக்குது. விஸ்வகர்மா யோஜனா, இந்த ஜாதியில பிறந்தவனுக்கு தான் இந்த காசு. அதையும் எவ்வளவு கொடுப்பீங்க? 2 லட்சத்துல 3 லட்சம் வரலாம். அதுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க. என்ன காரணம்? தெருவில் இருக்கக்கூடிய பெட்டி கடை தாண்டி வாழ்க்கை வளர்ந்துடக்கூடாது. அதை நீங்க ஏன் நடைமுறைப்படுத்தலன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த வானதி சீனிவாசன் ஒன்னா இருக்கணும் தான் எங்களுடைய கற்பனை, அதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எதால சிரிக்குதுன்னு தெரியல. சமூக கலாச்சார இயக்கமான RSS ஓட கொள்கை வழியில இந்த காலனின்ற பேரை தமிழ்நாடு அரசு நீக்கி இருக்கிறது அப்படின்றத நான் வரவேற்கிறேன்னு சொல்லி வானதி சீனிவாசன் MLA அவங்க சொல்லியிருக்கிறாங்க. RSSக்கும் காலனி பேர் நீக்கிறதுக்கும் என்ன தொடர்பு? வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசும். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில் இறுதி நாள். அதில் ஸ்டாலின் அவர்கள் அவரோட மானிய கோரிக்கை தொடர்பாக உரையாற்றும் போது, கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது, அவரோட நீண்ட உரையில் ஒரு இடத்துல ஊர்ந்து முந்தைய ஆட்சியினோட அரசு நிர்வாகம் ஊர்ந்து போகிற நிலைமையில இருந்தது, அதை நாங்கள் மாற்றி புதுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அது அந்த உரையோட நடுப்பகுதியிலே பேசிட்டார். ஆனால் அந்த உரை முடிஞ்சு அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்ற தீர்மானத்தை சபாநாயகர் கொண்டு வர நேரத்தில் அதிமுக சார்ந்தவர்கள் ஊர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதை அவை குறிப்புல நீக்க வேணும், அதை முதல்வர் பின்வாங்க வேணும் அந்த வார்த்தையில இருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர்களும் பதில் சொல்லியிருந்தாரு. ஊர்ந்து என்பதை மாற்றி தவழ்ந்துன்னு போட்டிருக்கேன். யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் விடாது, அன்பார்லிமெண்ட் விடாது, குழந்தை தவிர்த்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைகள் எடுக்கணும். அதை முத்துங்க. நீங்க ஏன் அந்த வார்த்தைக்கு இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அவர் முதல்வர்கள் எதனா ஒரு உள்நோக்கத்தோட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த பேச்சு நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும். அப்படிப்பட்ட எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும்லாம் சொல்லலை. ஒன்று. இன்னொன்று, பல்வேறு விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 9.69% அடைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020-21 கொரோனா வந்தபோது மற்ற மாநிலங்கள் எல்லாம் மைனஸில் போணுச்சு. அதோட வளர்ச்சி விகிதம் என்பது கீழே விழுந்தது மட்டுமல்ல, தலைகீழ விழுந்து மைனஸில் போயிடுச்சு. அப்போ கூட 0.1% வளர்ச்சியில் நின்றுகிட்டு இருந்தது 2021 வளர்ச்சி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான நடவடிக்கைகள், முதலீடுகளை குவிப்பதில் இவர்களுக்கு இருந்த அக்கறை, அது மட்டும் இல்லாமல் வெறுமனே முதலீடு மட்டும் இல்லை, அதோட இந்த கன்வர்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒப்பந்தங்களாக மாற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான இது எல்லாமும் இவர்களுடைய, அதாவது திராவிட மாடல் திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்தது. அதற்காக பெரிய சமரசங்களையும் செஞ்சுக்கல. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க மைக்ரோ சிப் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை பல 1000 கோடி முதலீட்டை, 50,000 கோடி நினைக்கிறேன், அதை நீங்க குஜராத்துக்கு அவங்க வலிந்து இழுத்து சென்றாரு. இப்படி வலிந்து இழுத்து செல்வதுங்கிறது அதுக்கு அவர்கள் கொடுத்த விலை என்பது மிகப்பெரியது. அதை கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்த இவர் குமாரசாமி அதை சுட்டி காட்டியிருந்தார். நீங்க இவ்வளவு அதிகமான, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களே மிக அதிகமான தொகையாக இருக்கிறது. அவர்கள் ரெவன்யூவை பார்த்து லாபம் பார்க்கணும், அதாவது அதுல உற்பத்தி பண்ணி லாபம் பார்க்கணும் இல்லை, நீங்க கொடுக்குற தொகையை
லாபமாக இருக்கிறதுன்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொன்னார். இப்படிப்பட்ட மோசமான வரி தளர்த்தல்கள், விதிமுறை தளர்த்தல்கள் இது எதையும் செய்யாம மக்களுக்கும் ஒரு நல்ல பெட்டர் ஒரு நல்ல இதையும் கொடுத்து ஒரு வளர்ச்சியை உருவாக்கி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நாங்க ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம். அதாவது என்னன்னா, நீங்க மேலே பருந்துகள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது, கீழே முதல்ல இருக்கிறது, மேலே பாம்பு கீழே நரிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை. அதுக்கு மத்தியில நாங்க ஓடணும்னா எங்களுக்கு தடைக்கற்கள், சோத்தை எழுப்பி தடைக்கற்களை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில நீங்க தாண்டி ஓடுங்கன்னு சொல்றதா இருந்தால் எவ்வளவு கடினமான ஒரு இலக்கு. அப்படிப்பட்ட நெருக்கடியிலையும் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். நீங்க தேசிய சராசரி 6% தான் வளர்ச்சி என்பது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 9.69ங்கிறது நீங்க எவ்வளவு அதிகம். இன்னொன்னு, இந்தியாவிலேயே அதிகமான வளர்ச்சி, இந்த இலக்கு எட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாரு. சோ ஊர்ந்து போய்கிட்டு இருந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையை, தமிழ்நாட்டினுடைய நிலையை தூக்கி நிறுத்தி நாங்க மேலே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்தில் இந்த இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாரு. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது ஒன்றும் ஏன்னா அஃபெண்டிவான வேர்ட்ஸ் இல்லையா? ஏன் அவங்க கோவப்படுறாங்க? ஏன்னா ஊர்ந்துங்கிற வார்த்தை அவர்களுக்கு, நான் என்ன கேட்கிறேன், அந்த வார்த்தை எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஊர்ந்து சென்ற அந்த நிகழ்வை அவருக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாம். இதையெல்லாம் சொல்லும் போது, இந்த வார்த்தை சொல்லும் போது அவர்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கலாம். அது அவர்களுடைய பிரச்சனை. இப்ப மறுபடியும் அதுதான், உங்களுக்கு ஏதும் நெருக்கடி ஏற்படுத்தி இருந்தால் நான் மாற்றிக் கொள்கிறேன். அந்த இடத்துலயும் கூட பெருந்தன்மையா தான் நடந்துடுறாரு. நீங்க அவர் அது அப்படி சொன்ன மாரி பெருந்தன்மையா சொன்ன மாரி இல்லையா? உங்களுக்கு யாருன்னா நினைவுபடுத்துதுன்னா, இல்ல உங்க அந்த மாரி அது யார சொல்றேன்னு சொல்லுங்க, வேணா நான் பின் வாங்கிக்கிறேன்ற மாதிரி இருக்கு. இல்ல அது அதாவது என்னன்னா, எங்களை அதுல இருந்து தூக்குங்கன்னு சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு? அந்த வார்த்தை மோசமான வார்த்தையா? அப்போ உங்களுக்கு உறுத்துகிறது அப்படிங்கிறது அந்த நிகழ்வை நினைவுபடுத்துகிறது அப்படிங்கிறத தவிர்த்து அந்த வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, அன்பார்லிமெண்ட்ரி வேறு கிடையாது, நீங்க பயன்படுத்தக்கூடாது. நீங்க இன்னும் கூடுதலா சொல்றேன், தவழ்ந்துங்கிற வார்த்தை மட்டும் என்ன எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த நடவடிக்கையை புனிதப்படுத்தி விடுமா? இப்போ நீங்க ஊர்ந்துங்கிற வார்த்தைக்கு போல தவழ்ந்துன்னு போட்டா மட்டும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சதை தான் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்துது. சசிகலா காலில் ஊர்ந்து சென்று விழுந்து பதவியை வாங்கியதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த. அப்ப தவழ்ந்துன்னு சொன்னா மட்டும் அது மாறிட போறது இல்லை. அது ஒரு வரலாற்று ஒரு இழுக்கு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு இழுக்கு கிடையாது. தமிழ்நாடு எப்படி விழுந்து கிடந்தது, அது எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இன்னும் கூடுதலாக பாஜகவை நம்ம டிபெண்ட் பண்ணி கிடந்தோம். அப்ப கிட்டத்தட்ட அந்த நிகழ்வுக்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, சமூக நீதி எல்லாமே விழுந்து கிடந்த காலம் அது. அதிலிருந்து தூக்கி நிறுத்தியதுன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் அவர் சொன்னதுக்கு. ஸோ நம்மளுடைய பொருளாதார நலன்கள், நம்ம மாநிலத்தினுடைய சுயாட்சி எல்லாவற்றையும் அடகு வைக்கப்பட்ட காலம் அது. என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்தாரோ அந்த நிமிடமே தமிழ்நாட்டின் மானமும் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையும் கீழே விழுந்து போனது. அதை தூக்கி நிறுத்தியது இந்த ஆட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இப்ப திமுக நடவடிக்கைகள் மீதும் இல்ல கொள்கை திட்டங்கள் மீதும் திமுக அரசின் மீது ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சி சார்ந்தவர் வைக்கும் போது, எதிர்கட்சியோட கூட்டணி குறித்து பேசி அவங்கள இழிவுபடுத்துறது, இல்ல விமர்சனம் பண்றது, இல்ல எதிர்கட்சியோட நடவடிக்கைகள், அவரு இப்படிப்பட்ட தலைவர் இல்ல, அவர் இப்படி, அவர்கள் அடிமைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி அவங்க கூட்டணி அவங்க யார்கிட்ட வேணா வைக்கலான்றது அவங்க முடிவு பண்றது தான். ஆனா பாஜக கிட்ட கூட்டு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு முதுகெலும்பு இருக்குதா? நீங்க போய் நீட்டை பத்தி பேசிட்டு ஒரு நிபந்தனை வச்சு கூட்டு வச்சு பாருங்க, நீட்டு ரத்த பத்தி பேசிட்டு நிபந்தனை வச்சுட்டு ஒரு கூட்டணி வச்சு பாருங்கன்னு சொல்லி அவங்க கூட்டணி குறித்தோ அவங்க ஆளுமையை குறித்தோ தொடர்ச்சியா ஒரு விமர்சனம் வைக்கிறது. இல்ல, இந்த விஷயத்துக்கு நான் எப்போதும் இந்த நீட் விவகாரத்தை பத்தி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது நீட் விவகாரம்னு இல்லை, நீங்க பாஜகங்கிறது தமிழ்நாட்டை அச்சுறுத்துகிற ஒரு சக்திங்க. அது நீங்க கூட்டணி வைத்தாலும் சரி, எதிர்த்து போராடி கொண்டிருந்தாலும் சரி, ரெண்டு விதங்களிலேயுமே நீங்க பாஜக என்பது மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சக்தி. ஆனா அது உள்ள இறங்கி நின்று தன்னுடைய பொருளாதார பலம், அதுபோக அதிகார பலம் எல்லாவற்றையும் பயன்படுத்துது. நீங்க இருக்கக்கூடிய எல்லா மிஷினரியும், தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒட்டுமொத்த மிஷினரியும் பயன்படுத்தித்தான் தமிழ்நாடுக்குள்ள நுழையிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமியை மிரட்டித்தான் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. அவர் விரும்பி எல்லாம் அதுக்குள்ள போகல, சரிங்களா? ரொம்ப நாள் காவல் காத்த பொறுமை காத்தா இன்னும் கூடுதலா அந்த கூட்டணி அமைவதற்கு முன்னாடி கூட கூப்பிட்டாங்க. அவர் போகாம நேரத்தை
இழுத்தடித்தார். கடைசி நேரத்தில் தான் வந்தார் அமித்ஷா கூப்பிட்டு காவல் காத்து. ஸோ எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு மிரட்டுதலுக்கு பிறகும் இந்த கூட்டணி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க. திமுக எதிர்த்து போராடுகிறது. நாங்க வந்து பாஜகவோடு இணக்கமாக இருந்து சிலவற்றை சாதித்து இருக்கிறோம். நீங்க அப்படி மக்கள்கிட்ட கேம்பெயின் பண்ணலாம் இல்லையா? நீங்க இவர் திமுக தலைவர் சொல்வதையோ அல்லது முதல்வர் சொல்வதையோ விட்டுருங்க. நீங்க நான் என்ன கேட்கறேன்னா, இது ஒரு போட்டின்னு பார்க்க வேண்டாம். மக்களுக்கு நாங்க நன்மை செஞ்சிருக்கோம் பாருங்க. நாங்க இந்த கூட்டணி அமைத்ததன் மூலமாக நீட்டை ரத்து பண்ணுவதற்கான ஆணையை வாங்கி இருக்கிறோம்னு சொல்வதன் மூலமாக தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு பெற முடியுமா? முடியாது. அப்ப அதையெல்லாம் சொல்லுவதற்கு இவர்கள்ட்ட இல்லை. அப்போ தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற பாஜகவோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து சரணடைகிறேங்கிற மாதிரி நீங்க காலில் விழுந்தீங்கன்னா இது எப்படி? அப்ப இது கண்டிப்பா மக்கள் விரோதமான நடவடிக்கை இல்லையா? எக்காலத்திலும் பாஜக ஒரு நல்ல கட்சி இல்லை, அது மக்களுக்கு உதவ போறது இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது விரோதமாகத்தான் இருக்க போகுது. ஆனா கூட்டணி சேர்றீங்க, அந்த இடத்துல கூட கொஞ்சம் நிபந்தனையை வைக்கலாம் இல்லையா? இதுதான் கேள்வி. அப்ப அந்த கேள்வி வந்து நீங்க வெறுமனே அதை வந்து இவர்கள் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான கேள்வி அப்படிலாம் கிடையாது. அந்த விதத்திலேயாவது நீட் தேர்வு ரத்தாகி விடாதா? உடனே இவங்க என்ன பண்றாங்க, காவிரிக்கு அது காவிரினால யாரும் செத்து போல. நான் என்ன சொல்றேன், 23 மாணவர்கள் செத்து போயிருக்காங்க. போன மாசம் கூட ஒரு பொண்ணு அந்த தேர்வு பயத்திலே செத்து போயிருக்குது. இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள்லாம் வேற எந்த பிரச்சனைக்கும் வந்தது கிடையாது. 2 மாநிலங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை என்பது வேறு, ஒன்றியத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அல்லது மாநிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு. அப்போ மாநில சுயாட்சி நிர்ணயத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டியது ஒரு அரசின் கட்டாயமா இருக்குது. நீங்க அந்த நிபந்தனையை இந்தியா கூட்டணியில அவங்க வச்சாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா நீட் ரத்தாகும், அதை அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப அதோட பொருள் என்ன? நாங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம், அதுல வந்து இந்த நிபந்தனை உத்தரவாதமாக இருக்கிறது. நீங்க அந்த கூட்டணி அமைக்கிறீங்கல்ல, அதுல இருக்கா? அப்ப இல்ல. அப்போ இதெல்லாம் வந்து போட்டிக்கு போட்டியா சொல்றது இல்ல. நீங்க விளைவா பாருங்க. எது நடந்திருந்தாலும் முதல்வர் சொன்னது நடந்தா அதனால மக்களுக்கு நன்மை தானே கிடைக்க போகுது. அவர்களுக்குள் போட்டி இருந்தா கூட மக்களுக்கு நன்மை தானே. இந்த நீட் தேர்வு ரத்தாகி இருக்கும் இல்லையா? அப்போ நாம வெளிப்படையாக தெரிகிற, அதாவது இவர்கள் மொத்தமாக சோரம் போய் இருக்கிறார்கள். அதுக்கான விமர்சனத்தை அவர்கள் பெற்றுத்தான் தீர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காலனின்ற சொல் இனிமே எந்த தெருக்களுக்கும் வைக்கக்கூடாது, அரசு கோப்புகள் இருந்தோ இல்ல பயன்பாட்டிலே இருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை எப்படி பாக்குறீங்க? சாதி ஒழிப்பு களத்துல செயல்படக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து இதை வரவேற்று பேசியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. அதாவது ஒரு வார்த்தைக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நீங்க பாசிசமாவது பாயாசமாவதுன்னு விஜய் சொன்னாரு. உடனே அதுக்கு திருமாவளவன் முதற்கொண்டு பல்வேறு தளங்கள்ல இருந்து பாசிசம் என்பது அவ்வளவு எளிமையான வார்த்தையில நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது, அப்படி ஈஸியா பயன்படுத்தக்கூடாதுன்னு விமர்சனங்கள் வந்தது. நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதில் ஒருவரை இழிவுபடுத்துகிறது, ஒடுக்குகிறதுன்னு சொன்னா அதை மாற்றி அமைக்கிற வேலையை கலைஞரே அதான் முன்னோடிவர். சமூக நீதியில வந்து எல்லா விஷயமும் இருக்குது. வெறுமனே அதாவது கலாச்சார ரீதியாக ஒரு பண்பாட்டு ரீதியாக மக்கள் பயன்படுத்துகிற மொழியிலே கூட இழிவுபடுத்துற விதமா இருக்கக்கூடாது. நீங்க அரவாணிகள்னு சொல்லுவாங்க, எத்தனையோ வார்த்தைகள், வெவ்வேறு வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி திருநங்கைன்னு ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திருநங்கைன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை அவர்களை கௌரவமாக நடத்துகிற ஒரு இடத்துக்கு தான் நீங்க கொண்டு வரும். நீங்க எந்த ஒரு நபரும் திருநங்கைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவரை வந்து இழிவுபடுத்த முடியாது. சோ அந்த வார்த்தைக்கு அப்ப என்ன ஆயிருதுன்னா, நீங்க திருநங்கைங்கிறது ஒரு பார்லிமெண்ட்ல அவங்களே வந்து இப்படி கூப்பிடாது அப்படி கூப்பிடாது இந்த பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி அவங்களே வந்து கேட்கற அளவுக்கு இதுவா இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியம். இதுதான கௌரவமா இருக்கு, இதை சொல்லணும்னு சொல்றது. அதே மாதிரி சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு அடையாளமாக காலனிங்கிறது இருக்கு. நீங்க எங்க போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா நான் காலனியாருங்க அப்படின்னு அவர்களே சொல்லுவதும், நீ காலனியாளா அப்படின்னு பிறர் கேட்பதும், இப்ப காலனிங்கிறத வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாக வைத்துக்கொண்டு அதையே வந்து ஒடுக்குவதற்கான ஒரு உரிமையாகவும் பயன்படுத்துறது இருக்கு இல்லையா? அந்த கேள்வியிலேயே அதை வந்து உரையாடுவதிலேயே அதை வந்து ஐடென்டிஃபை பண்றது. என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு பின்னாடி தானே அது இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான். இப்ப ஜாதி ஒழிப்பை எப்படி வந்து பெரியார் வந்து தன்னுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை தூக்கி வீச எல்லோரும் தூக்கி வீசணும், அது ரொம்ப முக்கியமானது. நீங்க சிறு வயசுல வந்து ஸ்கூல்ல கதை படிச்சிருப்பீங்க. ஒரு குல்லா வியாபாரி வந்து குல்லா விற்க போனான். அங்க இருந்த குரங்குகள் எல்லாம் வந்து குல்லாயை போட்டு அந்த குல்லாவை வந்து எடுத்து போட்டுடுச்சு. இவன் தூங்கிட்டு இருந்தா எடுத்து போட்டுடுச்சு. கடைசியில அந்த குரங்குகள்ட்ட இருந்து குல்லாயை எப்படி பிடுங்குவதுன்னு தெரியல, தன் தலையில இருக்கக்கூடிய குல்லாவை தூக்கி வீசினான். எல்லா குரங்கும் குல்லாயை தூக்கி தூர வீசுன்னு சொல்லுவாங்க.
நீங்க நல்லா கவனிங்க, ஒரு அந்த குல்லா வியாபாரி பகுத்தறிவு உள்ளவன். இந்த குல்லாய் மாதிரி தான் நமக்கு ஜாதி வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. குரங்குகள்ட்ட இருந்து அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. நாம எவ்வளவுதான் விவரம் சொன்னாலும் அப்போ இருக்கிற ஐக்கியூ லெவலை விட ஒரு அதிகபட்ச ஐக்கியூ லெவல் கொண்ட இந்த சமூகத்தின் ஒட்டு வாளை நறுக்கி வீசுகிற அந்த சாதி ஓட்டை தூக்கி வீசிய அந்த நிகழ்வு இந்த கதையோடு பொருந்தி போகும். அப்படி ஒரு தூக்கி வீசியவர் பெரியார். அந்த அடையாளங்கள்ல இருந்து அடுத்தடுத்த கட்டமாக மேம்படுத்தி கொண்டு வந்ததுதான் நீங்க சமத்துவபுரமாக இருக்கலாம். அதெல்லாம் கலைஞருடைய கனவு திட்டம். அந்த மாற்றத்தின் ஒரு வடிவம் தான் இது. இன்னைக்கு வந்து காலனிங்கிற பெயர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அது வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து அன்பார்லிமெண்டரி வேர்டா ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அதன் மூலமாக இப்போ நீங்க சாதியை பார்த்து நீங்க என்ன சாதின்னு கண்டுபிடிக்க முடியாதோ, இப்போ நீங்க முன்னாடி வந்து பெயர்கள் சொன்னா அதுல ஜாதி இருக்கும், கண்டுபிடிச்சிட்டு அதன் மூலமாக ஒடுக்குமுறை நடத்த முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லை. அப்ப இனிமேல் நீங்கள் வந்து எங்க இருந்து வாரீங்க அப்படின்னு சொல்லும் போது காலனின்னு இங்க பயன்படுத்த மாட்டீங்க. நீங்க இந்த ஊரை சொல்லுவீங்க, அந்த ஊர் தான் உங்களுடைய ஊர். அந்த ஊர்ல காலனி அப்படிங்கிறது உங்களுடைய இதா இருக்காது. அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அதை சொல்லிட்டு போங்க. அப்ப காலனிங்கிற வார்த்தை ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கிறதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தூக்குனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தின் அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சமூக கலாச்சார இயக்கமான RSSோட கொள்கை வழியில இந்த காலனின்ற பேரை வந்து தமிழ்நாடு அரசு நீக்கி இருக்கிறது அப்படின்றத நான் வரவேற்கிறேன்னு சொல்லி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. RSSக்கும் அதோட கலாச்சாரத்துக்கும் காலனி பேர் நீக்கிறதுக்கும் என்ன தொடர்பு? அதாவது சமூக கலாச்சார இயக்கம் RSS அப்படின்னு சொல்றதுல அதுல கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சமூகம் எந்த கலாச்சாரம் அப்படிங்கிற கேள்வியைத்தான் நாம் கேட்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு மனிதனையும் சனாதன அதாவது வர்ண ரீதியாக பிரித்து இந்த இடத்துல இந்த சாதியில பிறந்தா இந்த தெருல இருங்க, இந்த சாதியில பிறந்தா இந்த தெருல இருங்கன்னு சொல்லி ஊராகவும் சேரியாகவும் தெருக்களை கூட ஒவ்வொரு சாதி பெயர்களாகும். இது கோனார் தெரு, இது செட்டியார் தெரு, இது பிள்ளமார் தெரு, இது நாடார் தெரு, இது காலனி, இது இப்படின்னு ஒவ்வொரு சாதி ரீதியாக தெருக்களை பிரித்தது யார்? இந்த சனாதனம். இந்த சனாதனத்தை தூக்கி பிடிப்பதற்கு, இந்த சனாதன வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த RSS இயக்கம் தோன்றியிருக்குது. நீங்க சிந்தனை கொத்து ஞான கங்கைன்னு சொல்ற கோல்வால்கரினுடைய புத்தகத்தை படிச்சு பாருங்க. நாம் எப்படியெல்லாம் அந்த கடந்த காலங்களில் வாழ்ந்தோம். நமக்கு கம்யூனிசம் தேவையில்லை, நமக்கு சோசலிசம் தேவையில்லை, நமக்கு முதலாளித்துவம் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒருவரோடு ஒருவர் இணங்கி செல்வது, ஒருவருக்கு ஒருவர் கடமை செய்வது. பார்ப்பனருக்கு நீங்க தயிர் கடைஞ்சு கொண்டு போய் கொடுக்கறது உங்களுடைய கடமை. பாப்பா வீட்டுக்கு துணி நெய்து கொடுக்கறது ஒரு நெசவாளியின் கடமை. அவன் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுவான். பாப்பா வீட்டுக்கு செய்தி சொல்வதற்காக பறையடித்து போவது உங்களுடைய கடமை. அவர் வீட்டுக்காக பணம் கருப்பட்டி இதுகள்லாம் கொண்டு வந்து கொடுப்பது உங்களுடைய கடமை. இது எல்லாம் பிற ஜாதியருடைய கடமை. அவர்களுக்கெல்லாம் சேர்த்து கடவுள்கிட்ட பெட்டிஷன் போடுறது என்னுடைய கடமை. நீங்க அவர்களுக்கு கீழே காலடியில் உட்கார்ந்துருக்கணும். இந்த எக்கோ சிஸ்டம், அதாவது ஒரு ஹார்மனி, இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இதை மீட்டெடுப்பதுதான் ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும். வேற எந்த சமூகமும் இதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னது பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல இருக்குது. நீங்க போய் படிங்க, இல்லட்டா கூகுள் ஏஐல போய் கேளுங்க. பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல என்ன சாராம்சம், இதுதான் சாராம்சம். அப்போ ஊராகவும் சேரியாகவும் காலனியாகவும் தனித்தனி செட்டியார் தருவாங்க நாடார் தருவாங்க பிரித்தது யார்? இந்த சனாதனம். இந்த சனாதனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் வானதி போன்ற வானர படைகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதோட RSSின் ஆட்சியைத்தான் இவர்கள் பாஜகவை வந்து இந்த முதலாளித்துவ அமைப்புக்குள்ள இந்த ஓட்டுக்கட்சி அரசியல்ல பாஜகவா வந்து நின்று அதுல ஆடிட்டு இருக்காங்களே தவிர அவர்களுடைய இலக்கு இந்த சமூகம் உடைந்து விடக்கூடாதுங்கிறதான். இதுல எங்க இருக்குது காலனிக்கு பெருமை? காலனியை நீக்க வேண்டும்ங்கிற எண்ணம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் மற்ற சாதியாரையும் காலனி சாதியார் அளவுக்கோ அல்ல அதை விட கீழாகவோ நசுக்குறதுக்கு வேணா திட்டது. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு அடுக்கு இல்ல அவங்க இப்ப புதுசா அறிவிச்சிருக்கிறது RSSோட தலைவர், தேசிய தலைவர் மோகன் பகவத் வந்து அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, ஒரே ஆலயம், ஒரே மயானம், ஒரே நீர்நிலை, இந்த மாதிரியான கட்டமைப்பு. நான் என்ன கேக்குறேங்க, இதையெல்லாம் அப்படி அமைக்க வேண்டிய காரணம் ஏன்னு வந்துச்சு? ஒரே ஆலயம் ஒரே நீர்நிலை இதெல்லாம் ஏன் வந்துச்சு? முதல்ல நீங்க இவ்வளவு காலமும் ஒரே ஆலயம் ஒரே நீர்நிலை இல்ல. நான் என்ன கேட்கறேன், நீங்க மோகன் பகவத் அங்க அறிவிச்சிட்டாருல்ல, நான் என்ன சொல்றேன், மேல்பாதி கோயில்ல போய் நீங்க எல்லாத்தையும் சைசல் பண்ணிடுங்க, இருக்கிற சங்கி உள்ளா
நீங்க தானே சொல்லிட்டார்ல உங்க மேல இருந்து அறிவிப்புகள் மேல இருந்து, அதாவது கதைகள் எல்லாம் மேல இருந்து வரும். நடைமுறைகள் அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள் அது அவங்களுக்கு தனியா சர்க்குலர் போகும், அதன்படிதான் இயங்குவாங்க. அப்போ இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஆலயம் ஒரே பண்பாடுங்கிறது வந்து அந்த இந்துத்துவ கலாச்சாரத்தை இணைப்பதற்காக ராமர் வழிபாடு, ராமனை எல்லாம் தூக்கி பிடிக்கிறது, அந்த மாதிரி கல்ச்சுரல் சேஞ்சஸ் பண்ண அவங்க தயாரா இருப்பாங்களே தவிர ஜாதி வேறுபாடுகளை களைந்து உருவடாகணும்னு எந்த எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சுங்க. அப்படி இருந்தா ஏங்க விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அவர்கள் கொண்டு விடணும்னு அவங்க நினைக்கணும்? ஏன் அதற்காக வானதி இன்னைக்கு வரலும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்களே. நீங்க வண்ணாறு புள்ள வண்ணாறு துணி துவைக்கணும், நாடார் புள்ள பனையேறணும், பறையர் புள்ள பறையடிக்கணும், ஒவ்வொரு சாதிக்காரன் செட்டியார் புள்ள எண்ணெய் ஆட்டணும், இதெல்லாம் இருக்கும்போது இப்படிதான் செய்யணும்னு சொல்றாங்களே. நம்ம போய் நான் என்ன சொல்றேன், என் பையனை நான் ஆவிதராக்குறேங்க, பவர் ப்ளஸ் வைக்கிறேன், நீ எனக்கு காசு கொடுப்பியா? அப்போ நாவிதர் உள்ளதான் நாவிதர் ஆகணும் நீ திட்டம் போட்டு வச்சிருக்கிற. என் பிள்ளைய வாஷிங் மிஷின் வாங்கி போட்டு நான் ஒரு சலவை தொழிலாளி ஒரு பெரிய லெவலில் நடத்துறேன், எனக்கு நீ காசு கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? அப்ப எவ்வளவு நயவஞ்சகமா இருக்கிற. இது சிறு தொழில் வளர்ச்சி கிடையாது. நீ எம்எஸ்எம்இ செக்டரை வளர்க்கறனா யாருக்கு வேணாலும் காசு கொடுக்கலாம். பார்பர் ஷாப் வைக்கீங்களா, டோனி அண்ட் கை, அது மாதிரி நான் உங்களை வளர்க்கறது காசு கொடுக்குறேன். என்ன நீங்க யார் வேணாலும் வாங்க, நான் உங்களை பெரிய அளவில் ஒரு லாண்ட்ரி பிசினஸ்ல கொண்டு வரேன், நீங்க யார் வேணாலும் துவைக்க வாங்க, நீ அதை செஞ்சிருப்ப. அதெல்லாம் செய்யாம இந்த ஜாதியில பிறந்தவனுக்கு தான் இந்த காசு, இந்த ஜாதிக்காரன் இதை தாண்டி வந்திருப்பா, அதையும் எவ்வளவு கொடுப்பீங்க? 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரலாம், அதுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க. என்ன காரணம்? இதுக்கு மேல வளர்ந்துடக்கூடாது. அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெட்டி கடை தாண்டி வாழ்க்கை வளர்ந்துடக்கூடாது. நீ பானை செய்வியா, வீட்டுல 4-5 பானை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கும். இப்படி மாற்றக்கூடிய திட்டமிட்ட சனாதனத்தை கொண்டு வந்துட்டு இருக்குது. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நீங்க ஏன் நடைமுறைப்படுத்தலன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த வானதி சீனிவாசன் ஒன்னா இருக்கணும் தான் எங்களுடைய கற்பனை, அதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எதால சிரிக்குதுன்னு தெரியல. அதே மாரி சட்டமன்றத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகங்களாலும் பேசக்கூடிய பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அரசு வந்து அதை கையாளும் திறனற்று போயிருக்குது. இந்த விமர்சனங்கள் வந்து சட்டமன்றத்திலையும் எதிரொலிக்குது. அதுக்கு பதில் சொன்ன முதலமைச்சர், அதாவது அவர் தான் வந்து போலீஸ் இலாக்கா வச்சிருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பிரச்சனை நடக்குது, உடனே கட்டுப்படுத்தப்படுது. ஆனா ஒரு உள்நோக்கத்தோடு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கலப்புறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இது காஷ்மீர் இல்லை, இது மணிப்பூர் இல்லை, இல்லை இங்கே கும்பமேளா மாரி நடந்து இங்கே பல உயிர்கள் வந்து பலியாகலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சொந்த மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாமல் இப்படி மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்கிறதுன்றது சரியா? இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாங்கிற ஒரு பெரிய நாடுங்க. இந்த நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. இப்போது மற்ற மாநிலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாநிலத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே நடக்காது, எந்த ஒரு கொள்ளை எதுவுமே நடக்காதுன்னு கிடையாது. பேப்பர்னு ஒன்று இருந்துச்சுன்னா, பேப்பர் வந்த காலத்துல இருந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு தெருவுக்கு தெரு நியூஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கொள்ளை குடும்ப பிரச்சனை எல்லாமே நடக்குது. ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? அது வந்து அரசால் கட்டுவிக்கப்பட முடியாத அளவிற்கு கைமீறி போகிற பிரச்சனைகள் நடப்பதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்க காஷ்மீர்ல நடந்த தாக்குதல் இருக்கு, அங்க வந்து 7 லட்சம் படைகளை குவித்து வைத்திருக்கிறீர்கள் பாகிஸ்தான் இவர் சொல்றாரு, ராணுவத்துறை அமைச்சர் சொல்றாரு. இன்னும் கூடுதலா என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்றேன், அந்த பகுதிக்கு பேரே பெஹல்காம்னாலே சொல்லி பாதுகாப்பாளர்களின் காவலர்களின் குடியிருப்பு அங்க கிராமம்னு அர்த்தம். அவ்வளவு குவிச்சு வச்சும் கூட நீங்க வந்து விட்டுருக்கீங்கன்னு சொன்னா, அப்ப அங்க நடந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்க அங்க லேக், அங்க நீங்க வந்து கை நழுவி போயிருக்குது, அங்க லீக் இருந்திருக்குது, நீங்க விட்டுருக்கீங்க, அது நடந்திருக்குது, அதை பேசலாம். அப்படிப்பட்ட எந்த குற்றமும் இங்க நடக்கல. அதே மாதிரி நீங்க மிகப்பெரிய கலவரம் ஏதாவது நடந்திருக்கா? நீங்க பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்ற கலவரம், இப்ப இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாம் ஆண்டு கணக்காக நடக்கும். நீங்க ஒரு சொர்க்கத்தையே வடிவமைத்தாலும் சரி, நீங்க இருக்கிற சிறந்த நாடு சான் பிரான்சிஸ்கோ, அங்க போனாலும் அங்க 4 இருக்கதான் செய்வான். என்ன அவங்க 4 பேருக்கு சண்டை நடக்கதான் செய்யும். வாக்கியாவரப்பு சண்டை, சொத்து தகராறு, ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒன்று இருக்கதான் செய்யும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான்னு சொல்லிட்டு மம்பட்டிட்ட வெட்டுறது எல்லாம் இருக்கத்தான் செய்யும், சொத்து கேட்டான்ட்டு. ஸோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பேசுவது இருக்குல்லையா, அது தவறு. இன்னொன்று, டேட்டா என்ன சொல்லுகிறது? அவர் அதான் சொல்றாரு, இங்கே காஷ்மீர் இல்லை, இது மணிப்பூர் இல்லை, இங்கே கும்பமேளா மாதிரி அன்ஆர்கனைஸ்டா பெருங்கூட்டத்தை கூட்டுவதும் இல்லை, கூட்டி அதில் பல நூற்றுக்கணக்கான பேர் சாவதும் இல்லை. நீங்க கும்பமேளா செத்தது மட்டும் சொல்றீங்க,
உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் ஒருத்த வந்து கூட்டம் கூட்டிட்டு அந்த கூட்ட நெரிசல்ல நூத்துக்கணக்கான பேர் செத்து போனாங்க. அந்த சாமியார் மேல எந்த கேஸுமே கிடையாது, அவரு அசால்ட்டா போயிட்டாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அன்ஆர்கனைஸ்டு அப்படி கூட கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்னாடியே கூடுதல் பாதுகாப்பை கொடுத்து அதை வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறது. நீங்க வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிறீங்க இல்லையா, விஜய்க்கு ஏன் இத்தனை கெடுபிடிகள்? ஏன் விஜய் தான் அதுக்கு சொல்லணும், பாஞ்சாங்கள அணில்னு சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு பாயும் போது தான் தெரிஞ்சது இவங்க ஏன் அணில்னு சொன்னாங்கன்னு. பாயிறான் ஒரு பையன். அப்போ விஜயை காப்பாற்ற வேண்டியது எதிர்கட்சிகிட்ட இருந்து இல்ல, எதிர்கட்சிகிட்ட இருந்தோ வேற மற்றவர்கள்ட்ட எதிரிகள்கிட்ட இருந்து இல்ல, சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட இருந்தே காப்பாற்ற வேண்டியிருக்குது. அதை கூட காப்பாத்தி பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காகத்தான் விஜய்க்கும் இத்தனை கட்டுப்பாடு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லா விஷயத்திலையும் ஆர்கனைஸ்டா எங்கெல்லாம் இருக்க முடியுமோ அங்கெல்லாம் முடிந்த அளவிற்கு நாங்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்கிறோம். அதனாலதான் எல்லாருக்கும் பாராட்டையும் தெரிவிச்சாரு. என்னுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த துறை வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இன்னும் கூடுதலா ஒரு விஷயத்தை சொன்னாரு, சட்டம் ஒழுங்கை பிரச்சனைகளை குறைப்பது என்பது நம்ம கையில மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க முன்கூட்டியே அதை தெரிவித்து கூடுதலாக இதுல இருந்து டூ அண்ட் ஃப்ரோங்க. நாம ஒழுங்கா தான் வண்டி ஓட்டிட்டு போவோம், எழுத்தால வர்ற குடிச்சு வந்து மோதுறதுன்னு இருக்குல்ல. அப்ப அதே மாதிரி பிரச்சனைகளும் குற்றங்களும் கூட நாம ஒழுங்கா தான் இருப்போம். வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் என்ன மனநிலையில் வரணும் அதுக்குள்ள துண்டு வீடு வீட்டில் கேட்டெல்லாம் வெட்டி கொண்ட சம்பவங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து பிரச்சனைக்கான கூடிய இடங்களை முன்கூட்டியே தெரிந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வர் சொல்வது. இன்னொன்று, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகுதுமே, அதாவது புள்ளி விவரங்கள் அடிப்படையிலுமே தமிழ்நாடு மிக குறைந்த குற்றங்கள் கொண்ட மாநிலமாக இருக்கிறது. ஒப்பீட்டளவில் மற்ற பாஜக ஆளுகிற மாநிலங்கள், பிற வட இந்திய மாநிலங்கள், ஏன் தென்னிந்திய மாநிலங்கள்லையுமே ஒப்பீட்டளவில் மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மிக குறைவான குற்றங்கள் கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. அதனால இதையெல்லாம் வந்து பேசுவதற்கு, இதெல்லாம் வந்து ஒரு சதி சுட்டி காட்டுவதற்கு பாஜகவிடமோ எதிர்கட்சியான அதிமுகவிடமோ, ஏன் இப்ப முளைச்சு வந்திருக்கிற விஜய்கிட்டையோ எந்த இதுவுமே இல்லை. ஒரு சாதாரண மாநாட்டு ஒரு அரங்க கூட்டத்தை கூட ஒழுங்காக நடத்துவதற்கு முடியாம பேரிகார்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களை வைத்திருக்கிற விஜய் சட்டம் ஒழுங்கை பத்தி எல்லாம் பேசுறாரு. கவர்னர் ரவிட்ட போய் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா அறிக்கை கொடுக்குறாரு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட பரப்புரை. இதற்கு எதிராக அப்படிலாம் இல்லை, ஒழுங்காதான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம். இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.